நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் வந்தனம் வெல்கம் இந்த கலகம் சார்வதிரடி. Are you ready? Powered by Jayachandran Gold House. ஓகே, ஸோ 12 போட்டியாளர்கள் ஆரம்பிச்ச நம்மளுடைய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி போன வாரம் ஒரு அதிரடியான செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வைல்ட் கார்டு ரவுண்ட். போன வாரம் நிறைய ட்விஸ்ட் டர்ன் சந்தோஷமான விஷயங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் வாரத்தோடைய கடைசியில 2 ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் our 2 finalists, ரோபோ சங்கர் அண்ட் போஸ் வெங்கட். ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டீங்க. இப்போ 2 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. அண்ட் வைல்ட் கார்டுல போட்டி போடுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்கப்பா. அப்படியா? ஆமா. யார் யாரு? லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் படவா கோபி, மகா அண்ட் தாடி பாலாஜி. சூப்பர். லாஸ்ட் வீக் கிராண்ட் செமிஃபைனல்ல வந்து ஒரு 2 பேர் என்ன சிச்சுவேஷன் தெரியாம இருக்காங்க. அதுல யார் ஃபைனலிஸ்ட்ல தேர்வாக போறாங்க, இன்னும் ஒருத்தர் யார் வந்து வைல்ட் கார்டுக்கு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த சிச்சுவேஷன் என்ன ஆக போகுதுன்னு தெரியாத அந்த 2 கண்டஸ்டன்ட் கூப்பிடலாமா? அப்சல்யூட்லி. யூசுவலா ஒரு வாரத்தோட கடைசியில தான் சஸ்பென்ஸ் வரும். இந்த வாரமே பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ்ல ஆரம்பிக்க போகுது. லெட்ஸ் வெல்கம் our 2 contestants. Let's give it up for Rindya and Susan. தயவு செஞ்சு உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்காதீங்க. ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல, உங்க 2 பேர்த்துல வந்து ஒருத்தர் ஃபைனலிஸ்ட் ஒருத்தர் வந்து ஃபைனலிஸ்ட்க்கு போறீங்க, ஃபைனலுக்கு போக போறீங்க. ஒருத்தர் வந்து நடுங்குது மகேஷ். இது விலாவரியா சொல்லாதீங்களே, பயமாவே இருக்கு. சொல்லணும்ல, உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்ல. சரி, நாங்க வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தோம் இல்லையா உங்களுக்கு. அதுல நீங்க வந்து ஒரு முறைச்சிக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு இப்போ. ஆனா பாய் ஃப்ரெண்டுக்கு பதிலா அந்த ஃபைனல் சீட்டு தான் இருக்கு. ஓகே, ஒரு முறைச்சுக்கோங்க. அத கூட சமாளிச்சு இல்லம்மா, முறைச்சிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு பண்ணிக்கிறது தான் பாக்கி. ஆல் தி வெரி பெஸ்ட் உங்க 2 பேத்துக்குமே. கான்ஃபிடென்ட்டா சூப்பரா இந்த டாஸ்க் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் டாஸ்க் அட்டெண்ட் பண்ண போறது? சரி, நீங்களா? சூப்பர். சூசன், உங்க இடத்துக்கு கண்டிப்பா. டென்ஷன் ரொம்ப ஹையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா ஒவ்வொரு சுற்றுலேருந்து அடுத்த கட்டம் போகும்போது சரி 10லேருந்து 9, 9லேருந்து 8 அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. இப்போ உங்களுடைய சக போட்டியாளர்கள் 2 பேர் ஃபைனல்ஸ்ல ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. யூ வில் ஆல்சோ வாண்ட் டு பி தேர் இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் 60 நொடியோடைய ஃபைனல்ஸ்ல இருக்கிறது? ரொம்ப முக்கியம். இல்ல டவுட்டே கிடையாது. 100% எனக்கு இது முக்கியம். ஓகே, ஏன்? சோ அதனால தான் டென்ஷனும் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா இவ்ளோ தடைக்கற்கள் கடந்து வந்தாச்சு, இவ்ளோ டஃப்பான கேம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு, கடைசியில செமி ஃபைனல்ஸ்ல வந்து விட்டுட்டோம் அப்படின்னும்போது கொஞ்சம் அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ், அது ரொம்ப நாள் லைஃப்ல டிராவல் ஆகும். அந்த டிசப்பாயின்மெண்ட் அது இருக்கக்கூடாது. ஐ ஹேவ் டு கோ. கண்டிப்பா உங்களுக்கும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்க நம்புறோம். நீங்க ஒரு டாஸ்க் ட்ரை பண்ண போறீங்க. சூசன் வேற டாஸ்க் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க 2 பேருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா கூட யாரு குறைந்த டைம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஓகே, ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமா டாஸ்க்கு முடிக்கணும். Are you ready? Yeah, I'm ready. All the best. All the best, Rindya. ரெண்டியா, ரொம்ப 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 முக்கியமான 60 நொடி. உங்களுடைய டென்ஷன் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு ஒரே ஒரு விஷயம், அதாவது டாஸ்க் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் நாட் அஸ் தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென். நம்ம இல்லைன்னா வேற யாரு, இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்பப்பா. இப்போ பண்றோம், நம்ம பண்றோம், ஜெயிக்கிறோம். ஓகே ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட் Rindya. உங்களுடைய மிக முக்கியமான 60 நொடி விளையாட. Are you ready? I'm ready. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1.
ரிந்தியா சூப்பர்லி பிளேட் வண்டர்ஃபுல்லா இன்னொரு தடவை எனக்கு தேர்ட் பேக்கெட் ஆனோன்றது நம்பிக்கை இல்லை. நான் ப்ராக்டிஸ் அப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அது உண்மையாக காட்ஸ் கிரேஸ். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு காட். ஓகே, ஐ திங்க் நீங்க வந்து நினைச்ச அளவுக்கு பண்ணீங்களா இல்ல அதோட பெட்டரா பண்ணீங்களா? அதோட பெட்டரா பண்ணிருக்கேன். அதோட பெட்டரா பண்ணிருக்கீங்க. வெரி நைஸ். டாஸ்க்கை மட்டும் நீங்க முடிக்கல, டைமிங்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிய போகுது. ஸோ வெரி வெல் டன், a great start ரிந்தியா. இந்த கேம் எப்படி விளையாடணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேனோ அதை நான் கூட விளையாடல. ஆக்சுவலி அதை பர்ஃபெக்டாக விளையாண்டது இப்போ தான். அதான் ஓப்பனாக சொல்லணும்னா ரோபோ சொல்லுமா, உன் டார்லிங் ஜெயிச்சிருச்சு. ஃபைனலிஸ்ட் ரோபோ. ஃபைனலிஸ்ட் ரோபோ சொல்லுங்க. இல்ல எதுக்கு நீ பேசுற? ஃபைனலிஸ்ட் நானா நீயா? ஐயோ அப்புறம் எதுக்கு மைக் கீழே வை. அவங்க கரெக்டாக பாலை கீழே இறங்கவே விடலை. உண்மையிலே அந்த இதில் பண்ணியிருந்தாங்கன்னா 30 செகண்ட்ஸில் பண்ணது அவங்க தான். கரெக்டாக அந்த லெவலோடு கொண்டாந்து நாங்கள் அப்போதே அந்த எட்ஜில் வரும்போது சொல்லிட்டோம் சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏய் அதாவது நார்மலாவே இங்கிலீஷ் பேசுவான். ஏய் இப்போ வந்து அவன் வந்து ஃபைனலிஸ்ட்ல இருக்கானா? ஃபைனலிஸ்ட் நானா நீனா? மைக் வை கீழே. நீ ஏன் வச்சு? ஓகே, ஸோ ரிந்தியா நீங்க வந்து அவ்வளோ அற்புதமா பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணதுனால உங்களுக்கு பிங்கோஸோட yummy toast. Thank you. You can have a break with Bingo's yummy toast. பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வந்து அடுத்த கண்டெஸ்டன்ட் கூப்பிடலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் சுசான். நம்ம வந்து நீர் நெருப்பு ஆகாயம் அப்படின்லாம் நம்ம பஞ்சபூதங்களை அணைஞ்சு போய் கூப்பிடுவோம். கிடக்கு. இல்ல நெருப்பு மாதிரி வந்திருக்கீங்க, ஹாட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன் சூசன். கம்மியான டைம்ல நீங்க முடிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபைனல்ஸ்ல இருப்பீங்க. ரிந்தியாஸ் குட் ஃப்ரெண்ட் அது இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த ஒரு தருணத்துல நீங்க அவங்கள ஒரு காம்படிட்டரா மட்டும் தான் பார்க்கணும். எஸ் சுசான், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிந்தியாவோட ப்ளே எப்படி இருந்துச்சு? நீங்க அதை பீட் பண்ண முடியுமா அந்த டைம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிந்தியாவோட பிளே இட் வாஸ் ஆசம். ரொம்ப சூப்பராக விளையாடுனாங்க. செம்ம டெக்னிக் 1, 3 and 2. அது நாங்கள் விளையாடும் போது கூட இட் டிட்ன்ட் ஸ்ட்ரைக். ஸோ அது ரொம்ப கஷ்டமானது. அது சூப்பராக முடிச்சாங்க. ரொம்ப கிளியராக பிளே. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பெஸ்ட்டாக பண்ணணும். அது அந்த கான்ஃபிடென்ட்டில் நாம் வந்து அதை அட்டன் பண்ணோம்னா எப்பயுமே நாம தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட். கலக்கிறணும், மிஸ் பண்ணிடவே கூடாது. இது மிக 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 முக்கியமான வாய்ப்பு. நீங்கள் ஃபைனல் போகிறதுக்கான மிக மிக முக்கியமான வாய்ப்பு. மிக மிக கரெக்டாக அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சூசன், நிறைய ஃபர்ஸ்ட் நிறைய ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க இந்த கேம் ஷோவில். என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆல்சோ டிசர்வ் டு பி தேர். எஸ், கண்டிப்பா நிறைய டாஸ்க்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விளையாடி இருக்கீங்க. சூசன் மாதிரி விளையாடணும் அப்படின்னு நாங்களே இந்த மேடையில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ரொம்ப எனர்ஜியாக கான்ஃபிடென்ட்டோட இந்த டாஸ்க் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகைன் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய மிக முக்கியமான 60 நொடி விளையாட ரெடி? எஸ். இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. இவ்வளோ நேர்த்தியா இந்த கேமை யாராலே விளையாட முடியாது. ஒரு பலத்த கை தட்டல் சூசனுக்கு. I finished it. I'm happy that I finished it. இரண்டாவதா வரும்போது இன்னும் பதட்டம். அதுவும் உங்களுடைய சக போட்டியாளர் யோர் காம்படிட்டர் இவ்வளோ சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனிபடி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப 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 பிரஷர் இருக்கும். சூசன், சூசன் உங்கள்கிட்ட நான் 2 கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்களா? இவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்களா? நான் ரெண்டுமே நினைக்கல. ஆனா பண்ணணும்னு ஒரு வெறி. பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நான் தோக்கல. அது வரலும் ஐம் ஹாப்பி. ஐ டிட் இட். சூப்பராக விளையாண்டீங்க சூசன். உண்மையிலே வந்து நாங்கள் 5 பேரும் வந்து எவ்வளோ தடுமாறினமோ அதை இவ்வளோ கூலாக பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பர்.
இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரிந்தியாவும் சரி சூசனும் சரி, நான் இருக்க இடம் ரோபோஸ் டிஃப்ரெண்ட். நான் இருக்க இடம் வந்து இவங்க 2 பேரில் ஒரு ஆள் இருக்க வேண்டிய இடம். நான் ஆக்சுவலி அது வந்து இது இன்னும் சொல்ல போனால் சூசனுக்கு தான் அது ரொம்ப பொருத்தமான இடம். நீ ஒருவேளை இங்கே மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் அதை மீறி இப்படி ஒரு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண க்ளீன். Okay, let's welcome Rindya on stage. சூப்பர். சூசன் அண்ட் ரிந்தியா 2 பேருமே உங்களோட டாஸ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக அட்டன் பண்ணதுக்கு முதல்ல எங்கள் 2 பேர்த்தோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லுவோம். அவ்வளோ நல்லா 2 பேருமே அட்டன் பண்ணீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் 2 பேர்த்திட்டையும் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் அட்டன் பண்ண டாஸ்க்காக இருக்கட்டும், சூசன் அட்டன் பண்ண டாஸ்க்காக இருக்கட்டும், 2 டாஸ்க்குமே இவ்வளோ கம்மியான டைமில் அட்டன் பண்ணது நீங்கள் மட்டும்தான் நம்ம ஷோவில். இதே முயற்சியை நீங்கள் போன தடவை எடுத்திருந்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ரோபோ இடத்துல ரிந்தியா இருக்கலாம், நம்ம செகண்ட் ஃபைனலிஸ்ட் நம்ம போஸ் இடத்துல சூசன் இருந்திருக்கலாம், இன்பிட்வீன் மார்க் கூட வந்திருக்கலாம். 2 பேருமே நீங்கள் ஃபைனலுக்கு போயிருக்கலாம். அந்த வாய்ப்பை உங்களுடைய சின்ன தவறுனால விட்டுட்டீங்க. அதனால் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. பட் மகேஷ் சொன்ன மாதிரி இட் இஸ் அ காம்படிஷன். ஒரே ஒரு வெற்றியாளர் மட்டும்தான் இருக்க முடியும். விச் மீன்ஸ் 2 ஃபைனலிஸ்டோட இங்கே 3வது ஃபைனலிஸ்ட் மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு தருணத்தில் ஐ ஹாவ் டு ஆஸ்க் ரிந்தியா, சப்போஸ் சூசன் அந்த 3rd ஃபைனலிஸ்டாக இருந்தாங்கன்னா ஹவ் வில் யூ ஃபீல்? நீங்கள் வந்து ஐ வாண்ட் யூ டு பி ஓப்பன் வித் மீ. ஓப்பன் அப்படி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் ஹர். ஏன்னா இவ்வளோ நாள் விளையாண்டதில் தி பெஸ்ட் பிளேயர், இன்ஃபேக்ட் ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆனவங்களை விட சூசன் இஸ் த பெஸ்ட் பிளேயர். ஷி ஆல்வேஸ் பிளேஸ் கூல் அண்ட் கம்போஸ்ட். எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நான் சும்மா மிகைப்படுத்தணுன்னோ இல்லை ஒரு காம்ப்ரமைசிங் சொல்லணும்லாம் சொல்லலை, எல்லாருக்குமே தெரியும். தட்ஸ் அ ட்ரூத். ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேமை வந்து நான் எப்படி ப்ளே பண்ணேன்னா, நான் ஃபைனல் போகணுன்றதுக்காக இல்லை, இதை நான் முடிக்கணும். என்னால் முடியாமல் போயிடுச்சு, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது எனக்கு முடிக்கணும்னு நினச்சி பண்ணேன், நான் முடிச்சிட்டேன், எனக்கு அது போதும். அஃப்கோர்ஸ். ஆனால் டோன்ட் யூ திங்க் நீங்களும் ஃபைனல்ஸில் இருக்கிறதுக்கு அது டிசர்விங் இருக்கும் இல்லையா? அது இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். பட் ஸ்டில் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே சூசன், சப்போஸ் செலக்ட் ஆகிற 3வது ஃபைனலிஸ்ட் ரிந்தியாவாக இருந்தாங்கன்னா ஹவ் வில் யூ ஃபீல்? I would feel happy because I guess எல்லாரும் வெறித்தனமாக தான் விளையாடுறோம். பட் அக்கா வந்து ஒரு விஷயத்துலையும் அங்கே எல்லாரும் லூசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க தோத்துட்டாங்கன்னா. ஸோ இவங்க போனாங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் எஸ், எனக்கும் கஷ்டமாக இருக்கும் தான். பிகாஸ் எனக்கும் அந்த வெறியோடு தான் நானும் பண்ணேன். டூ ஆர் டைங்கும் போது டூ மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே தான் இவங்களுக்கு 2 பேருமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இவங்கனாச்சும் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணிட்டாங்க. நான் பயந்தது செகண்ட் ஒன் வந்து இவங்க இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்களே, நான் அதுதான் ஓவர் டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ ஐ வில் பி ஹாப்பி. நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனிவேஸ், யூர் ஹியர். 2 பேருமே டாஸ்க்கு முடிச்சிருக்காங்க மகேஷ். ஆனால் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதுக்கும் மேலே இந்த ஒரு கட்டத்தில் டைம் ஃபேக்டர். யார் இன்னும் குறுகிய சமயத்தில் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, 2 பேருமே நான் சொன்ன மாதிரி டாஸ்க்கை ரொம்ப அழகாக அட்டன் பண்ணீங்க. ஒரு டாஸ்க்குன்னு ஒரு நேர்த்தி இருக்குல்ல, இந்த டாஸ்க் எப்படி தான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2 பேருமே ஈக்குவலாக ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கீங்க. ஆனால் பாவனா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரே ஒருவர் மட்டும்தான் ஃபைனலில் ஜெயிக்க போகிறாங்க. இந்த கட்டத்துலேயும் நம்ம வந்து யார் ஷோவில் இருந்து வெளியேற போகிறாங்க, யார் ஷோக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆக வேண்டும். செலக்டட் கேண்டிடேட் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடலாம் மகேஷ். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் டவுன் வச்சுக்கலாம். So let's go on for the countdown. From 5, 4, 3, 2, 1. Are you ready for your 3rd finalist? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். So let's go on for the countdown. From 5, 4, 3, 2, 1. Are you ready for your 3rd finalist?
ஆப்வியஸ்லி எதிர்பார்த்து நம்ம வந்து டாஸ்க்கும் பார்த்தோம் டைமும் பார்த்தோம். ரெண்டியா வந்து 32 செகண்ட்ஸ், சூசன் நீங்க ஒரு 38-39 செகண்ட்ஸ். இருந்தாலும் நீங்க விளையாடின டாஸ்க் சூசன் யாருமே கம்ப்ளீட் பண்ணல. யாருமே கம்ப்ளீட் பண்ணாத டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, which is exactly why you're in the finals. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே அக்ரி பண்ணிப்பாங்க, both of you deserve to be in the finals. செமிஃபைனல்ஸ்ல என்னவோ ஆயிடுச்சு, நீங்க இப்போ கரெக்டா வந்திருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா விளையாடுனீங்க. Third and fourth finalists of 60 நொடி, are you ready? Thank you. பாவனா, ஆ நம்ம இந்த சிக்கலான தருணத்தை ரெண்டு பேரும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே எதிர்பார்க்காத விஷயம். நாங்க ரெண்டு பேருமே ஃபைனலுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது. நாம டாப் 3 நினைச்சோம், டாப் 4 ஆயிருச்சு. டாப் 4 ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ஒரு இடம் பாக்கி இருக்கு. Yes. அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு 3 ரொம்ப ரொம்ப திறமையுள்ள, ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Our wild card contestants. Let's welcome Badava Gopi and Maha and Dani Balaji. 60 நொடி ஆயு ரெடி இந்த கேம் ஷோவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்க்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அதுல வந்து இந்த 3 பேருமே அவ்வளோ அழகா நிறைய கேம்ஸ் விளையாடி இருக்கீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கொடுத்துருக்கீங்க, அண்ட் சிறந்த போட்டியாளருக்கான விருதும் வாங்கியிருக்கீங்க. இப்போ 4 பேர் ஃபைனலிஸ்டாக ஆகி அங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்காங்க. பாலாஜினா, செமி ஃபைனல்ஸில் ரொம்ப 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 ஒரு ஸ்லைட் மிஸ்னால உங்களுக்கு வந்து ஃபைனல்ஸ் வர ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. பட் நவ் யூர் பேக் இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மஹா அண்ட் படவா கோபினா டு see you again. எஸ், எப்படி ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க இந்த வைல்ட் ஆனா இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல வந்து ஒரே ஒருத்தர் தான் ஃபைனல் போக போறீங்க. உங்க 3 பேர்ல அந்த ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு தெரியல. என்ன ஃபீல் பண்றீங்க கோபி? பிரேக் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு, ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்கு, அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்குது. பாலாஜி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி, இப்போ இதில் வைல்ட் கார்டு ரோட்லேருந்து போனோமே சொல்லிட்டு உண்மையை சொல்லணும்னா கோபியனும் சரி மெகாவும் சரி அவங்க அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல பெரிய கில்லாடி. இப்போ இவங்க கூட போட்டி போட்டு அங்கே போனப்போ நான் தட் இஸ் த மேட்டர். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஈவினிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எதுன்னா இப்போ அந்த ஃபுல்லாக அந்த வின்னிங் ஃபார்மில் இருந்திருக்கான், எல்லாமே வின் பண்ணியிருக்கான், அப்படியே வந்திருக்கான். அதனால் அந்த ஒரு கேப் கம்மி, அந்த பிரேக் இல்லை, அந்த டென்ஷன்லேயே இருக்கான். அப்போ ஒன்று வின் பண்ணணும், ப்ளஸ் ஃபேமிலி வேறு வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் போது ப்ரெஷர் அதிகம். மகா சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று 3 பேரில் இப்போ ஒருத்தர் மட்டும்தான் போகணுன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டுருக்கு. வில் கிவ் ஆர் லெவல் பெஸ்ட், பட் அதுக்கப்புறம் வில் சி. பெங்களூருக்கு ஸ்வாகதா. ப்ளீஸ் இப்போ போன வாட்டி இப்படி சொன்னீங்கன்னா நான் போயிட்டேன் பெங்களூருக்கு. ஆனால் திரும்ப வந்திருக்கீங்க இல்லையா வைல்ட் கார்டு ரவுண்டில். ஸோ தட்ஸ் வாட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுற வைல்ட் கார்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சாய் கோபுரம். நீர் நிரப்பப்பட்டுள்ள 2 சிறிய டின்கள் மேஜையின் மீது வைக்கப்பட்டிருக்கும். சிறிதளவு குடித்துவிட்டு சாய்வாக நிறுத்துவதற்கு போதுமான நீரை உள்ளே வைத்துக்கொண்டு 2 டின்களையும் சாய்வாக நிறுத்துவதே சாய் கோபுரம். உங்க 3 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்கை அட்டெண்ட் பண்ண போறீங்க? ஐ வில் அட்டெண்ட். யூ ஆர் தென். சரி, பாலாஜி. பாலாஜினா ஓகே. வெற்றி உனக்கேடா. இல்ல நீங்க தான் இருக்கணும். thank you மஹா, thank you படவா கோபினா. உங்களுடைய முதல் டாஸ்க் இது நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. பார்த்தா எப்படி என்ன தோணுது? அணிலாம் தான் தோணுது. குடிக்கிற மேட்டர் உங்களுக்கு வந்து ஜுஜுபி தானே மச்சி? குடிக்கணும், நிறுத்தணும், அட் அ டைம்ல ரெடி பண்ணிடலாமா? கான்ஃபிடென்ட்டா? கான்ஃபிடென்ட். நீ எதுக்கு ரெண்டே ஒரு அட் அ டைத்தில் சொல்கிற? குடிக்கணும் நிறுத்தணும் எப்படி முடியும்? ஒன்று குடிக்க சொல்லு, கண்டினியூ ஆகும். சரி, நிறுத்த சொல்லு, அது எப்பயாவது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம். ரெண்டும் அட் அ டைத்தில் முடியாதுமா. ஐயோ, நாங்க டாஸ்கை பத்தி பேசுறோம், ஏன் டாஸ்க்கு அப்புறம் வர விஷயத்தை பத்தி பேசல. இல்லை, ஆக்சுவலி இப்போ அவன் இருக்க நிலைமைக்கு நீங்கள் அவன் காது உள்ள போய் மைக் வச்சு பேசினா கூட கேட்காது. பாவம், அவனுக்கு வந்து எல்லாமே இப்போ வந்து டார்க் பிக்சரில் இருக்கு. எனிதிங் யூ வாண்ட் டு சே எனிதிங், யூ வாண்ட் டு பி வெரி லைவ்லி. ஐயோ, தமிழ்ல சொல்லுங்கண்ணே ப்ளீஸ். அவனுக்கு புரியாதுன்ற நான் சொல்கிறேன். வெரி குட், தேர் யூ ஆர். அதே ஃபார்ம்ல ஆடி வின் பண்ணி பாப்போம். ஓகே Okay, மச்சி, good luck. ஆல் தி பெஸ்ட் மச்சி.
இந்த வாய்ப்பை எவ்வளோ பெஸ்ட்டாக பயன்படுத்துறீங்களோ அடுத்து நீங்கள் ஃபைனலுக்கு போக போகிறீங்க. இது வாய்ப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை. பெஸ்ட்டாக பயன்படுத்துங்க, சூப்பராக அச்சீவ் பண்ணுங்க. உங்களுடைய மிக முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி? ரெடி மகேஷ். இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level completed. உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டு கட்டா காசு வேணும், டப்பு மாலே துட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே. கட்டையில போகும்போதும் காசு வேணும், கல்லறையில் தூங்கும் போதும் காசு வேணும். பட் பாலாஜினா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கை வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. ராக்கிங். நீங்க குடிக்க குடிக்க எங்களுக்கு டென்ஷன் அதிகரிச்சிட்டு இருந்தது. ஐயோ முடிப்பாரா முடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூ ஹேவ் டன் இட் சூப்பர்லி. ஆனா குடிச்சு பேலன்ஸ் பண்ண பாரு மச்சான். ரெகுலர்டா. ஏய் திஸ் ஒன் மட்டும். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் பாலாஜி. Awesome. Thank you. இன்னொரு டாஸ்க் இருக்கு, அதை நீங்க வந்து சூப்பரா பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் பாலாஜி. Thank you பாலாஜினா. ஆல்ரைட், ஸோ நம்ம வைல்ட் கார்டும் ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கு. முதல் போட்டியாளர் பாலாஜி முதல் டாஸ்க்கை முடிச்சிட்டாரு. இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்க. அடுத்ததா நம்ம கூப்பிட போறது ஒரு பெண்மணி. அப்படியா? லெட்ஸ் வெல்கம் மகா ஆன் ஸ்டேஜ். வா மகா. மகா, பாலாஜினா முடிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து கேன் பார்த்தா பாட்டில் பார்த்தா அழகா முடிச்சிருவாரு. அதே மாதிரி டாஸ்க் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு எப்படி? ஆக்சுவலி இந்த டாஸ்க் வந்து நான் காலேஜ் டேஸில் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே ஒரு 10 பெப்சியோ எனிதிங் எடுக்கும்போது இந்த மாதிரி. ஸோ காலேஜ் டேஸில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த 60 நொடியில் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஐ கிவ் மை லெவல் பெஸ்ட். ஐ ட்ரை. காலேஜ் டேஸ்ல நீ இந்த படிக்கிறது கிளாஸுக்கு போறது அதெல்லாம் பண்ணல. அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் நமக்கு இல்ல. ஸோ நீங்க வந்து ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு டாஸ்க். இந்த 60 நொடிக்குள்ள பண்ண முடியுமான்னு. ஓகே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நாங்கள் எப்போதுமே இந்த நிகழ்ச்சியில் சொல்லுவோம். மகா பண்ணியிருக்கிற ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு இந்த டாஸ்க்ல கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ we're going in for a small commercial break. Keep watching. இது கலர் ஹோம்ஸ் 60 நொடி. Are you ready? Powered by Jaychandran Goldhouse. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Color Homes 60 நொடி. Are you ready? Powered by Jaychandran Goldhouse. Wild card round. மகா, வைல்ட் கார்டு ரவுண்ட்ல நீங்க மறுபடியும் இந்த ஷோல ஒரு ரீஎன்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரீஎன்ட்ரி வந்து சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்திட்டீங்க. இந்த 2 60 நொடிகளே நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க
ஃபைனல்ஸுக்கு போவேன். ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அத மனசுல வச்சுட்டு ரொம்ப ரொம்ப கண்டிப்பா. சூப்பரா விளையாடுங்க. என்ன பாவனா? கண்டிப்பா. அப்சல்யூட்லி. அண்ட் மகா, நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க இதை நீங்க வந்து முன்னாடி காலேஜ்ல விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ்ல எவ்வளோ கேர் ஃப்ரீயா எவ்வளோ டென்ஷன் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறீங்களோ அதே மாதிரி விளையாடுங்க. சக்குன்னு முடிக்கிறீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் மகா. மகா, எனக்குமே வந்து மனசுக்கு பிடிச்சவங்க நல்லா விளையாண்டா ரொம்ப சந்தோஷம். பாவனாவுக்கு இல்லை, எனக்கு இல்லை, நம்ம யூனிட்டுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செல்லமான பொண்ணு நீங்கள். போன தடவை நீங்கள் இந்த ஷோ விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்தப்போ நான் சொன்னேன், தங்கச்சி மாதிரிமா என் தங்கச்சிலாம் எங்களோட இல்லை, எல்லாம் கல்யாணம் செட்டில் ஆகிட்டாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போயும் நான் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடவே கூடாது. உன்னை ஃபைனலில் மட்டும்தான் நான் பார்க்கணும். யாருக்காக விளையாடுறே இல்லையோ இது அடடுக்காக விளையாடுருபா. சூப்பரா சொன்னீங்க மகேஷ். மிஸ் பண்ணிடாதீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ளைங் கிஸ் தான் நாங்க பார்க்கணும் உங்ககிட்ட இருந்து. ஓகேயா? சூப்பர். உங்களுடைய முக்கியமான நொடி விளையாட are you ready? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level completed. ரொம்ப ஷார்ட் டைமில் முடிச்சிட்டாங்க. உண்மையிலே சூப்பர். நீ பார்க்கல, கேமே பார்க்கல நீ? இல்லை நான் பார்த்தேன், பார்க்காமலே சொல்கிறேன். இல்லை ரொம்ப ஷார்ட் டைம். இல்லை அதுக்கு வந்து தவிச்சா உடனே நல்லா தண்ணி குடிக்கும். பட் இது லிமிட்டாக யூஸ் பண்ணி பார்த்து எந்த தண்ணியை அதுதான் மகாட்ட கிரேட்யா. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி அதை எப்படி விளையாடணும்னு அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா ரிஹர்சல் டைமில். ரொம்ப ரிஹர்சல் டைமில் அழகாக எப்படி நம்ம வந்து பாட்டில் திறந்து ஊற்றுவோமோ தண்ணியை அந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் பண்ணா. பட் இங்கே வந்து உடனே ஏன் கை அவளுக்கு அவ்வளோ நடுங்குச்சின்னு யாருக்குமே தெரியல. பட் நான் வந்து அவள் ஆக்சுவலி ஒரு 15 செகண்ட்ஸில் பண்ணிடுவான்னு எதிர்பார்த்தேன். ஐ எம் டிசப்பாயிண்டட் ஆக்சுவலி. இல்ல ஆமாம். இல்லை, இதை விட நீங்கள் பெட்டரா பண்ண முடியுமா மிஸ்டர் கோபி? டெஃபினெட்லி பண்ணுவேன். அப்படியா? டெஃபினெட்லி எஸ். ஓகே, கம் ஆன் ஸ்டேஜ். கோபினா படவா கோபி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மகா, நீங்க 2 டாஸ்க்ல ஒரு டாஸ்க் முடிச்சிருக்கீங்க. அண்ட் அதுக்காக எங்களுடைய பாராட்டுக்கள், கைத்தட்டல். ஆல் தி வெரி பெஸ்ட் மகா. நல்லா செஷன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. கோபினா 15 செகண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. நான் என்னுடைய இது வந்து 20 செகண்ட்ஸ். அது கோபினா ஒரு வாட்டி சொல்லுங்க. ஓகே சூப்பர். ஆல் தி பெஸ்ட். Thank you மகா. மிஸ்டர் படவா கோபி. எஸ், சொல்லுங்க. வைல்ட் கார்டில் 3 போட்டியாளர்கள், 2 போட்டியாளர்கள் ஏற்கனவே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை அட்டெம்ப்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 பேருமே முடிச்சிட்டாங்க. நீங்க வந்து டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணா போதாது. இந்த கட்டத்துல அப்சல்யூட்லி whatever it is, yeah, I'm just enjoying. I'm having a ball. கண்டிப்பா ஒரு பிக் இன்டர்வலுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கீங்க நீங்க. அதோட எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், அவ்வளவுதான். முக்கியமா கேமரால பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சிக்காக காலங்காத்தால் கிளம்பி கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு என்ன எல்லாம் வாழைத்தாறு, வாழை இலை, காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மொத்தமாக இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ரொம்ப அலங்கோலமாக அந்த மார்க்கெட்டை விட்டு இப்படி வெளியில் வரேன். சரி, கோயம்பேடு மார்க்கெட்டை வெளியில் வரேன். மெயின் கேட்லேருந்து ஒரு லாரி, ஃபுல் லோடு அந்த லாரி, அதாவது எங்கேயோ நாமக்கல்லோ ஏதோ அவுட்டர்லேருந்து வரான் லோடு எடுத்துக்கிட்டு, அப்படியே ஃபுல் லோடோட அந்த டிரைவர் அப்படி உட்காந்துட்டு தர்ன்னு கேட்லேருந்து திறம்பிட்டு வந்தான். அப்படி சைக்கின்னு வந்து இப்படி நின்னா என் ஃப்ரெண்டில் நின்றுட்டு இப்படி பார்த்தான். நான் தோத்துட்டேன் நீ கேமில் போனேன், கிரிக்கெட் கர்ன்னு போயிட்டான். என்ன பதில் கூட சொல்ல முடியல. நான் ஆடுறேன்ப்பா, நான் தூக்கலப்பான்னு சொல்ல கூட முடியல. அப்படியே தலையில் லட்சம் போயிட்டான். எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு எப்பேற்பட்ட ஆளுங்க யாராக இருந்தாலும் நம்ம ஷோவை பார்க்குறாங்க. அது உங்களோட கேவலப்படுத்தி லாரியில் போயிட்டான் பாருங்க. பதில் சொல்ல ஒரு சான்ஸை கொடுக்கல எனக்கு. அவன் கொடுத்துருந்தா கூட அதை சொல்லியிருப்பேன். அவன் பாட்டில் நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு தலையில் லட்சம் போயிட்டான். ரொம்ப கேவலமா தான். அதுக்கு பதில் நீங்க இந்த டாஸ்கை
20 செகண்ட்ஸ்ல முடிச்சு அவருக்கு நீங்க கொடுக்குறீங்க. அவருக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி நினைச்ச ஒவ்வொரு வியூவருக்கும் உங்களுடைய பதில் உங்களுடைய டாஸ்க் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எத்தனை செகண்ட் முடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அதை விட ரொம்ப ரொம்ப சீக்கிரமா பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. Okay. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கோபி. எஸ், குட் லக். Thank you. ரொம்ப ரொம்ப முக்கியமான வைல்ட் கார்டு ரவுண்ட்ல இருக்கீங்க. இந்த 60 நொடியை நீங்க மிக சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட். என்ன போறோம்? Absolutely. இந்த டாஸ்க் நீங்க வந்து 60 நொடியில அந்த ஆட்டோ டிரைவர், அந்த பஸ் டிரைவர், அந்த லாரி டிரைவர் எல்லாருக்குமே பதில் உங்களுடைய டாஸ்க் மூலமா நீங்க கொடுக்க போறீங்க. ஓகே, 20 செகண்ட்ஸ்னா முடிக்கிறீங்க. உங்களுடைய முக்கியமான 60 நொடி விளையாட are you ready? Ready. இது உங்களுக்கான 60 நொடி. 3 2 1 கொஞ்சம் குடிங்க. level completed. சார் கோபி கலக்கிட்டீங்க. மிஸ்டர் கோபி, கல்பாக அடித்தீர், கெத்தாக நின்றீர். வாழ்த்துக்கள் மிஸ்டர் கோபி. ஆனா நீங்க சீக்கிரம் முடிச்சோன்னு ஒரு பதட்டம் எனக்குள்ள. என்னன்னு சொல்லுங்க? மறுபடியும் ரோபோ அவங்க ஒய்ஃப் ஆட வந்துருவாங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் டீசன்சியை கடைபிடிச்சது ரியலி ஐ லைக் இட் வெரி மச் மா. ரியலி லைக் இட் வெரி மச். எனிவேஸ் கோபினா பியூட்டிஃபுல்லா விளையாடுனீங்க. ஐ திங்க் I told you no because எப்பவுமே வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது பல விஷயங்கள் வந்து தன்னால் நடக்கும், நல்லதா தான் நடக்கும். இது வந்து வாழ்க்கையினுடைய தத்துவம் இல்லையாடா? எஸ், கரெக்டா? அதான். ஓகே, சோ இவ்ளோ ஒரு பிரில்லியன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கு கையில நினைச்சிட்டு இருக்கீங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. பிங்கோஸ் யம்மி டோஸ். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அழகா எங்க முன்னாடி எங்க கூட ஷேர் பண்ணிட்டு கொடுங்க. அப்படியே இந்த டாஸ்க் பெஸ்டா பண்ணி முடிச்சதுனால for a brilliant performance take a break with Bingo's Yummy Toast. Yes, let's have salted bread. Yes, 1 2 3. Okay, Mr. Gobi, really brilliant performance. Really brilliant performance. Thank you. Thank you. ஓகே, சந்தோஷம், உற்சாகம், கொண்டாட்டம் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய வைல்ட் கார்டு ரவுண்ட். 3 போட்டியாளர்களுமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் அட்டெம்ப்ட் பண்ணாங்க மகேஷ். 3 பேருமே வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ இன்னும் ஒரு டாஸ்க் இருக்கு. ஆனா ஒரு வெற்றி வந்து அத வந்து ஃபினிஷ் பண்ணா மட்டும் கிடையாது, அத பெஸ்டா பண்றதுல இருக்கு. கரெக்ட். இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் படவா கோபி பெஸ்டா பண்ணிருக்காரு. வாவ். சோ once again congrats. அவங்களுக்கு கொடுக்க போற இரண்டாம் டாஸ்க் இதோ உங்களுக்கு. 2 1 8 கண்ணாடி கோப்பைகளில் 4 மட்டும் 2 2ஆக 8 பேனாக்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு சிறிய ஸ்கேலினை வாயில் பிடித்து அதன் மூலம் பேனாக்களை எடுத்து மீதமுள்ள 4 கோப்பைகளில் வைப்பதே 2 1. இதுக்கு வந்து வாயில பேலன்ஸ் ரொம்ப அவசியமாச்சே. அது அப்படின்னு பிடிச்சிட்டு பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். 10 வெத்தலை பாக்க போட்டு மென்னிட்டு பேசுற மாதிரி பேசுறேன். ரொம்ப ஏஜ்டு ஃபீலிங் வந்து பேசுறேன். ஓ அப்படியே இருக்கிறது தான் பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. அதெல்லாம் மனசுல வச்சு கூடாது. இந்த டாஸ்க் வந்து யார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ண போறா? இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றது வந்து போன டாஸ்க்கையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணவர் தான். ஓ மிஸ்டர் பாலாஜி, வெல்கம் மிஸ்டர் பாடி. மிஸ்டர் பாலாஜி, பாவனா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து கோபி, ரெண்டாவது மகா, தேர்ட் வந்து பாலாஜி இருக்காப்ல அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா இருக்கியே உண்மையான விஷயம், அதே பெரிய விஷயம். அதான் வந்துட்டு நம்ம அங்க ஜெயிச்சு போறோம். ஏய் பாலாஜினா, இன்னைக்கு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிளியர் ஆகணும். என்னம்மா? வந்ததுல இருந்து பாக்குறேன் உதன்னு உதைக்கிறாங்க மகேஷ், உங்களை அடிக்கிறாரு. அவ என்னமா பண்ண முடியும்? என்ன வந்து ஒரு கோயில் மணி மாதிரியே ட்ரீட் பண்றாப்ல. டங் டங் டங்னு. இந்த டாஸ்க் எப்படி இருக்கு உனக்கு? இது கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியுது. இல்லம்மா, ஈஸி மாதிரி தெரியுது, பட் அது அந்த டைமிங்குள்ள முடிக்கணுமா? இந்த வாயில இவ்ளோ பேரை பார்த்து கிண்டல் பண்றீங்களே, இந்த வாயில இந்த டாஸ்க் மட்டும் உங்களால பண்ண முடியாதா? இல்ல, இந்த வாயை நீ என்னதான் நினைச்ச? மகேஷ், இதுல வந்து வாயில பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? பாடியிலே பேலன்ஸ் இல்லை, எங்க வாயில பேலன்ஸ் வச்சு இது என்ன பண்ண போதோ? மகேஷ் சூப்பர்.
5 நிமிஷம் ஆனாலும் நீ என்ன கேள்வி கேட்டாலும் பாலாஜினாக்கு இப்போ வந்து அள்ளு கைடு தான் ஏன்னா ரெண்டாவது டாஸ்கோட முக்கியமான கட்டத்துல அவர் நிக்கிறாரு. கண்டிப்பா. இது அட்டன் பண்றத பொறுத்து தான் அவர் வந்து அடுத்த லெவல் போக போறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இவர் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் விஜய் டிவி மூலமா அதான் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பண்ணிட்டு வந்துடலாமா? Keep watching the Color Homes 60 நொடி. Are you ready? Powered by Jayachandran Gold House. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் இது கலர் ஹோம்ஸ் 60 நொடி. Are you ready? Powered by Jayachandran Gold House. வைல்ட் கார்டு ரவுண்ட்ல இருக்கோம். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு டாஸ்க்ல 3 போட்டியாளர்களுமே முடிச்சு அசத்திட்டாங்க. செகண்ட் வைல்ட் கார்டு டாஸ்க் துவங்க போகுது. அண்ட் பாலாஜினா திரும்பவும் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி ஸ்கேல் எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கீங்க. ஆமா, படிக்கிற காலத்துல வச்சுக்கல, இப்போ அதை வச்சு விடலாம். ஓகே, how are you feeling இப்போ? ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சதுனால கொஞ்சம் இதாக இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து இந்த பேனாவெல்லாம் எடுத்து அதில் போடணும் அப்படின்றாங்க. ஆமா, ஃபுல்லாகவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். எஸ், டவுட்டர் கிளாஸும் இருக்கே. நீ வந்து ஸ்கூலுக்கு போனதே இல்லை, உனக்கு ஸ்கேலும் வந்து சம்மந்தம் இல்லை, பேனாவும் சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. பட் தயவுசெய்து எப்படியாவது பாஸ் பண்ணிடுவாமா? எப்போ காமராஜரே சொல்லிட்டீங்களா, நான் கேட்குறேன் பாஸ். ஓ, ரோபோ ஆல்சோ ஸ்டடிங் 3rd ஸ்டாண்டர்ட் only. Only. Oh, wow, yeah. Very good. All the best. Thank you. ஓகே, ரிலாக்ஸ். நீங்க வந்து ரொம்ப ஆவலா இருக்கீங்கன்னு தெரியுது உங்களுடைய 2ஆம் டாஸ்க் முடிக்கிறதுக்கு. பட் மிக மிக முக்கியமான 60 நொடி இது. சீக்கிரமா முடிக்கணும், டாஸ்க் முடிக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்டா அங்க உட்கார முடியும். ஓகேயா? we want to see you there. கண்டிப்பா பண்ணிரு. உங்களுடைய மிக முக்கியமான 60 நொடி. விளையாட ரெடி? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. வா வா வா, அப்படியே வா. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னொரு ட்ரை பண்ணுங்க. Level failed. பாலாஜி, என்னாச்சு மச்சி? டென்ஷனா? என்ன நடக்குது? டென்ஷனாக ஒன்றும் இல்லை, அது பொசிஷன் கரெக்டாக பண்ண முடியல. ஓகே, எடுத்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டே எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு 2 செகண்ட்குள்ளே அந்த பென் சிக்கிருச்சு உங்களுடைய ஸ்கேலில். நான் எடுத்து அங்கே போடுறது தான் தடுமாற்றம். இந்த சொன்னேன், அந்த இது கரெக்டாக அயன் பண்ணி எடுக்க முடியல. இன்னொன்று வந்து நீங்கள் முதல்ல இதுலேயே 2-3 தடவை ட்ரை பண்ணதுக்கு நீ அடுத்த ஆப்ஷன் போயிருந்துருக்கலாம். மைண்ட் செட்டாவது மாறி இருக்கும். கரெக்ட். இது டக்குன்னு 1 பேக்கெட்டாக இருந்து வச்சுக்கேன், நீ இந்த 2ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு வந்திருக்கலாம். அது ஒரே இதில் ஒரே இதில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்க. 2 டாஸ்க் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒரு டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபைனலிஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். 100%. ஓகேவா? சிஸ்டர் நித்யா, சொல்லுங்கள், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா வைல்ட் கார்டுங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அவர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததே நான் பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் டிவி ஒரு நியூ வெஞ்சர்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. விஜய் டிவி கொடுக்குற சப்போர்ட்டு இவ்வளோ தூரம் வர வச்சதே எங்களுக்கு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much, Balaji. All the very best. Thank you. Let's welcome Maha on stage. We are at a crucial stage, Maha. நீங்களும் அந்த 4 ஃபைனலிஸ்டோட சேர்ந்து 5வது ஃபைனலிஸ்டா ஜொலிக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Their opportunity is very very close. ஏன்னா நீங்களும் படவா மட்டும்தான். இப்போ போட்டி கடுமையான போட்டி உங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான். நீங்க பெஸ்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் தி ஃபைனலிஸ்ட். கரெக்ட். ஓகேவா? அதனால பி கான்ஷியஸ்.
எவ்வளவு தூரம் சிறப்பா இதை அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சிறப்பா I'll அட்டன் give பண்ணுங்க. my level best. எஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் மகா. Yes, thank you. Good luck, Maha. Yeah. டாப் 5 கண்டெஸ்டன்ட்ஸ்ல ஃபைனலிஸ்ட் போற 5th கண்டெஸ்டன்ட் நீங்களா தான் இருக்கணும். ஓகேயா? குறைவான டைம்ல அதிகபட்ச பியூட்டிஃபுல்லா ஸ்டைலா டாஸ்கை நீங்க முடிக்கிறீங்க. எவ்வளவு அழகா முடிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான வாய்ப்பு நெருங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட் மகா. உங்களுடைய மிக முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி? Ready. இது உங்களுக்கான 60 நொடி. 3 2 1 Good, Maha. குட் 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 Fantastic. ஜாப். குட் ஜாப். ரெண்டே ரெண்டு தான். Two rounds more to go. குட் ஜாப். மூணு முடிச்சிட்டீங்க. ஒண்ணே ஒண்ணு தான் பாக்கி. level completed. அதே பெர்ஃபார்மன்ஸ். Brilliant. ஒரு இடத்துல கூட தடுமாற்றம் இல்லை. Maha, how was it? Amazing. Amazing. Seriously. Trillia. Raghavendra, seriously. Thank you. ஒரு பலத்த கைதடல் எல்லாரும் சேர்ந்து மகாகால. I'm so happy. மகா நிஜமாவே ஒரு அப்படியே ரிவர் ஃப்ளோயிங் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அங்கேருந்து இங்கே வந்துச்சு, அப்புறம் மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஷேக், ஒரு சின்ன பதட்டம் ஒன்றுமே இல்லை. சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு மைனஸ் சின்னது கூட கிடையாது. அந்த வேவ் லென்த் அவங்க போனதே ஒரு ரொமான்ஸ் சாங் பார்க்கும்போது அப்படி அழகாக வேவ் போகும் இல்லையா, கை கால்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணை எடுத்து போட்டு அப்படி அழகாக போனதே அப்படி ஒரு வேவ் லென்த். அவள் ஏற்கனவே ஹேர் கோஸ்டர்ஸாக போக வேண்டியது ஆள், அவள் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு இங்கே அந்த ஹேர் கோஸ்டர்ஸ் அழகாக டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். சரி ரோபோஷினி, நீங்க அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகி இங்க லேண்ட் ஆகுங்க பாப்போம். அப்படியா? ஆமா ரோபோஷினி வாங்க. குஷியாகும் வாடி அழைத்து போல் மறுமாடி வையாரி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆனால் லாஸ்ட்ல நீ கவுண்ட் பண்ணி சார் மாதிரி ஆடின பாரு. அது இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனோடனே பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மகா. நீங்க வந்து ரெண்டு டாஸ்க்குமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. and இந்த டாஸ்க் ரெக்கார்ட் டைமிங்ல முடிச்சிருக்கீங்க. வெரி நைஸ். அதனால மிஸ்டர் கோபி விளையாடுறத பார்த்து நம்ம மீதி டிசைன் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் மகா. பாவனா. எஸ் மகேஷ். மகா வந்து ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இந்த டாஸ்க் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ட்ரூ. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாருக்கு அப்படின்னா மிஸ்டர் படவா கோபி தான். வெரி ட்ரூ. எஸ். ஆனா அவர் வந்து நான் ஜாலியா விளையாடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. வெரி வெரி ட்ரூ. நாம லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் படவா கோபின்னு கூப்பிடலாம்.
படவா கோபி, எஸ் சார். வாட் யூ திங்கிங் நவ்? கொஞ்சம் டஃப் காம்படிஷன் தான் ஆக்சுவலி. அதாவது மகா வந்து நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. எஸ். ஸோ நான் அதோட கம்மியாக டைம் கிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா என்னுடைய ஐ பவர். எஸ். ஸோ நம்ம ஏன்னா இதை கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் தான் லிஃப்ட் பண்ணுவோம் பெண்ணை. பட் பெண்ணு விடுறதுக்கு சான்ஸே கிடையாது. கிட்ட அந்த grip இருக்குது. பட் எடுத்துன்னு லிஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம். லேண்டிங்கில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும்ல கரெக்டா நீங்க அந்த ஒரு. பட் ஐ நெவர் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சாதாரணமா வச்சிருக்கிறது லிஃப்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணுமா இல்லை எப்படி? ஆமாம், அது இறங்கும் போது தான் ப்ராப்ளம் இருக்கும் எனக்கு. லிஃப்ட் பண்ணிடுவேன். அது பிரச்சனை இல்லை. சோ இறங்கும் போது கீழே விழுந்துருமோ இல்ல வேற எங்கே போடுறேன்னு தெரியாது. போட்டால் அது டம்ளரில் வந்தால் லக்கு. ஒரு குருட்டு தைரியத்தோட இந்த கேம் விளையாடுங்க. யா, இது வரைக்கும் யூ ஹேவ் டன் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரியா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. எஸ். மகா இப்போ அவங்களுடைய செகண்ட் டாஸ்க்கை ரொம்ப அருமையா முடிச்சிருக்காங்க. நீங்க இதுலயும் அவங்களுடைய டைமிங்கை பீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை யாருமே பீட் பண்ண முடியாது. ஓகே, லெட் தி பெஸ்ட் பீ இன் தி ஃபைனல். யா, ஆல் தி பெஸ்ட். கோபினா, மகா வந்து அவங்களுடைய டாஸ்க் பண்ணும்போது ஒரு ஃப்ளோயிங் ரிவர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேயா, நீங்க அப்படியே அருவி மாதிரி கொட்டணும். அந்த ஸ்பீட்ல நீங்க டாஸ்க் முடிக்கணும். ஓகேயா, உங்களுடைய வாயில வச்சு அவசரப்பட்டு இருக்காரு. பஸ்டர் படவா கோபி, உங்களுடைய முக்கியமான 60 நொடி விளையாட. ஆர் யூ ரெடி? இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level failed. What happened? கண்ணு தெரியல பாஸ். ஐயோ ஆமா, அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆனா உங்களுக்கு வந்து டோட்டலி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே உங்களுக்கு. அது எங்க எடுத்துன்னு போறேன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு வந்து டேக் ஆஃப் பிரச்சனை இல்லடா மகேஷ். ஆமா, லேண்டிங் தான் பிரச்சனை அப்படிங்க. ஆனா லேண்டிங்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது கிட்ட அது கிளாஸ் கிட்ட போயிட்டு அது பேக்கெட் பண்றதுல அவ்வளவு டைம் ஆகும். தெரியலையே எங்க எந்த பாயிண்ட் எங்க இருக்குன்ட்டு. இந்த தருணத்துல அவர் வந்து அந்த 60 நொடிகள்ல விளையாடும் போது அவருக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணது அவருடைய காம்படிட்டர் மகா. So that was really nice, very good spirit. இல்ல கோபினா, நீங்க ரொம்ப முன்னாடி போயிட்டீங்கன்னா பின்னாடி வாங்க. ஏன்னா கிளாஸ்க்குள்ள போல, அது வெளியில போயிட்டு. ஏமா கிளாஸ் தெரிஞ்சாதான் நான் போட முடியும். எனக்கு கிளாஸே தெரியலையே. நான் இப்படி பார்த்தேன்னா பெண்ணு கீழே விழுந்துரும் இல்லையா? So that's anyway. ஓகே, நம்மளோட பாவனா, நம்மளோட தேர்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மிஸ்டர் பாலாஜி நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். பாலாஜி, let's get Balaji also on stage. மூன்றாவது வைல்ட் கார்டு போட்டியாளர் பாலாஜி மேடைக்கு வாங்க. ஓகே, ஸோ படவா கோபி, மகா அண்ட் தாடி பாலாஜி 3 பேருமே ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நம்மளுடைய வைல்ட் கார்டில் அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்தாங்க. 3 பேருமே 2 டாஸ்க் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணீங்க. அதில் மகா மட்டும்தான் 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் அ பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆல் 3. அதனால ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பட் மகேஷ் நானும் சொல்கிற மாதிரி ஒரு போட்டினா ஒரே ஒரு வெற்றியாளர் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இந்த வைல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் யார் ஃபைனலுக்கு போக போறாங்கிறதுல யாருக்குமே எந்தவித குழப்பமும் இருக்காது. நம்ம நிகழ்ச்சியினுடைய 5th ஃபைனலிஸ்ட் மகா.
How are you feeling, Kana? Congratulations. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸ்டில் ஐம் ஸோ ஹாப்பி. ஐ வாண்டட் கோபி அண்ணா டு கம். ஏன்னா நான் இப்போ வந்திருக்கேன், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பட் கோபி அண்ணா ஃபைனலிஸ்டா போயிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அப்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பாலாஜி ஃபைனலிஸ்டா போயிருந்தா வருத்தப்பட்டிருப்பியா? இப்போ அது சொல்லிச்சா அதாவது இல்ல மச்சான் கேட்டேன். நீ ஏன் வெறுமாய் நோண்டிட்டு இருக்கப்ப? சொல்லு மச்சான், இந்த பயணம், இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மேடை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நானும் சரி கோபியானாவும் சரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா இது வரைக்கும் யார் விளையாண்டு ஜெயித்தாலும் மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு இருந்தது மகா மட்டும்தான் இவ்வளோ நாளில். ஆனால் வந்து மகாக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். சூப்பர், தேங்க்ஸ் பாலாஜி. Tell me, படா கோபி, வாட்ஸ் யுவர் ஃபீல்? எப்படி இருந்தாலும் ஃபைனலுக்கு ஒரு கிளாமர் வேணும். ஓகே ஏய் குசும்பு இல்லைடா, அந்த அழகு இல்லைன்னா அப்புறம் ஷோக்கு வருது. பாரு அங்கே பாரு, அங்கே அந்த அந்த கருங்குன்று. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு இது தோத்தது டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஆனால் என்னால் விளையாட முடியல, அது அவ்வளோதான். ஆனால் இதை விளையாடி ஆகணுன்றது ரூல். ஓகே, அது வந்து குறைபாட்டின் காரணமாக வந்த குறை, அவ்வளோதான். அது வேறு ஒன்றும் செய்ய முடியாது. பட் எனக்கு ஹைலி டிசப்பாயிண்டட். எனக்கு வந்து நான் வந்து இந்த கேம் வரும்போதே நான் வந்து டாப் 5ல இருப்பேன்னு நினச்சி தான் வந்தேன். அப்படி தான் வந்தேன். பட் அது மிஸ் ஆகி இப்போ பல ரீசன்னால போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. பட் இதில் நான் வின் பண்ணுவேன்னு தான் வந்தேன். ஐ வாண்ட் டு வின், அப்படி தான் வந்தேன். பட் இது மாதிரி ஒரு சிக்கல் வரும்னு எதிர்பார்க்காம போச்சு. பட் எனிவே மகா வந்தது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஃபைனல் ரொம்ப கிளாமரஸாக இருக்கும்டா. கிலியோ கத்திரமானா பா சாஃபர் தேலோ சம தீஃபா. All right, thank you very very much Badwa Gopina and Balaji for playing so far. ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். Thank you very much. And உங்களுடைய சக போட்டியாளர்களை இப்ப மேடைக்கு கூப்பிடலாம். Let's welcome our 4 finalists. Susan, Radia, Sabos, Okay, so நம்மளுடைய 5 finalists of 60 நொடி Are You Ready? ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். Robo, Vindhya, Susan, Maha and Boss Venkat. Super. ஸோ இந்த 5 திறமையுள்ள absolutely அமேசிங்கான கண்டெஸ்டன்ஸோட தான் அடுத்த வாரம் நம்ம வந்து நம்மளுடைய மாபெரும் ஃபைனல்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இவங்க 5 பேரில் ஒருத்தர் அந்த பியூட்டிஃபுல்லான வெற்றிகரமான டைட்டில் வின்னராக அவங்க முன்னாடி வந்து தோன்ற போகிறாங்க. உங்கள் 5 பேரில் யார் அந்த டைட்டில் வின்னர் அப்படின்னு ஆடியன்ஸ் மாதிரியே நாங்களும் எதிர்பார்த்து ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்திருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிரும். அடுத்த வாரம் ஒரு சின்ன ஒரு கேப் தான். தொடர்ந்து யோசிக்கிட்டே இருங்க யார் எங்க 5 போட்டியாளர்கள டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு. Absolutely. So நம்மளுடைய மாபெரும் பிரம்மாண்டமான ஃபைனல்ஸ்ல உங்களை வந்து சந்திக்க வரோம். Until then, it's tata bye bye from all of us. We'll see you next week on Color Homes 60 நொடி. Are you ready? Powered by Dexandran Donuts. Good night.